ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்னேகா ஆடியோ நாவல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னை வதைக்கும் வஞ்சகனே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, கதைக்குள்ளே போகலாம். ருத்ரனின் அந்த ஒற்றை வாக்கு மூலம் நிலாவின் தலைக்குள் 1000 எரிமலைகளை ஒன்றாக வெடிக்க செய்தது. இத்தனை நாளாக தன் தந்தை பட்ட அவஸ்தைகள், கண்ணீர், அவமானம் அத்தனையும் இந்த ஒரு மனிதனின் அகோர பசிக்காக ஆடப்பட்ட நாடகமா? நீ நீ மனுஷனே இல்லை, ஒரு மிருகம், ஒரு பிசாசு என்று கத்திய நிலா வெறிக்கொண்டவள் போல் ருத்ரனின் மார்பில் தன் பிஞ்சு கரங்களால் அடித்தாள். ஆனால் அவளது அந்த அடி அனைத்தும் அவனுக்கு ஒரு துரும்புபடுவது போல கூட இல்லை. ருத்ரன் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். பின் அவளது கைகளை தன் ஒரே கையால் பிடித்து அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தான். அவனது மூச்சுக்காற்று நிலாவின் நெற்றியில் பட்டது. மிருகமோ பிசாசோ, இப்போ உனக்கு தாலி கட்டின புருஷன். இந்த ருத்ரன் நினச்சதை முடிப்பான். நீ இப்போ இந்த அரண்மனையோட ராணி. ஆனால் என் அனுமதி இல்லாமல் இந்த எல்லையை தாண்டி ஒரு பறவை கூட வெளியே போக முடியாது. அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாத நிலா என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். பின் அவளை அப்படியே உதறிவிட்டு, கதிர், இவளுக்கு இந்த வீட்டோட ரூல்ஸை புரியவை என்று கூறிவிட்டு கம்பீரமாக மாடி ஏறி சென்று விட்டான். இப்படியே மாலை மறைந்து இரவு பரவியது. அந்த பிரம்மாண்டமான அரண்மனைக்குள் நிலா ஒரு அறையில் அடைக்கப்பட்டிருந்தாள். பட்டு மெத்தையும் விலையுயர்ந்த அலங்கார பொருட்களும் நிறைந்த அந்த அறை அவளுக்கு ஒரு சிறைச்சாலையாகவே தோன்றியது. அவள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். வாசலில் துப்பாக்கிகளுடன் செக்யூரிட்டிகள் நின்று கொண்டிருந்தனர். தப்பிப்பது என்பது இயலாத காரியம் என்பது அவளுக்கு புரிந்தது. தன் தந்தை இப்பொழுது என்ன நிலையில் இருப்பாரோ என்ற தவிப்பு அவளை குறைந்தது. அப்போது அறையின் கதவு திறக்கப்பட்டு ஒரு வயதான வேலைக்கார பெண் உணவு தட்டுடன் உள்ளே வந்தாள். அவர் நிலாவை பார்த்து, அம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. ஐயா கோபக்காரர் தான், ஆனா உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்குவார் என்றார் பரிதாபமாக. எனக்கு எதுவும் வேண்டாம், என்ன எங்கள் அப்பா கிட்ட போக விடுங்க என்று நிலா அழத் தொடங்கினாள். அவர் அதை பார்த்துவிட்டு எதுவும் கூறாமல் அந்த அறையை விட்டு வெளியே சென்று விட்டார். நிலாவும் அழுதபடி உறங்கிவிட்டாள். இரவு 11 மணி ஆனது. அப்பொழுது அறையின் கதவு மெதுவாக திறந்தது. அந்த சத்தத்தில் நிலா விழித்து கொண்டாள். அங்கு உள்ளே நுழைந்த ருத்ரனின் கையில் ஒரு சிறிய வெள்ளி கிண்ணம் இருந்தது. அதில் ஏதோ மருந்து இருந்தது. அவனது சட்டையின் மேல் பட்டன்கள் திறந்திருக்க கண்கள் லேசான போதையில் சிவந்திருந்தன. நிலா குழப்பத்துடன் அவனை பார்க்க, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? என் வீட்டுக்கு வந்தா நான் சொல்றதை தான் கேட்கணும் என்றான் ருத்ரன். பின் அவள் அருகே அமர்ந்தவன் அவளை தொட முயல, என்ன தொடாதீங்க என்று நிலா முகத்தை திருப்பிக் கொண்டாள். ருத்ரன் அவளை பார்த்துவிட்டு அவளை தன் பக்கமாக திருப்பி அவளுடைய முகத்தை தன்னை பார்க்க செய்தவன், உன் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க என்று அவன் சொல்ல, என்னது, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலா? நான் பார்க்கணும், என்னை விடுங்க ப்ளீஸ் என்று நிலா பதறினாள். ஓ அப்படியா, நீ பார்க்கணுமா? அப்படி அவரை பார்க்கணுன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணுமே. இந்த மருந்தை நான் உன் கைப்பட உன் அப்பாவுக்கு அனுப்பணும். அவரோட ட்ரீட்மெண்ட் செலவு முழுசையும் நானே எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ எனக்கு முழுசா கிடைக்கணுமே என்று அவளது கண்களை ஊடுருவி பார்த்தபடி கூறினான் ருத்ரன். அவள் அவனை குழப்பத்தோடு பார்க்க ருத்ரன் மெதுவாக அவளது கழுத்தில் இருந்த அந்த மஞ்சள் கயிற்றை தொட்டான். அவனது விரல்கள் பட்டதும் நிலா சிலிர்த்து போனாள். அவனுக்குள் இருந்த அந்த ஆதிக்க காதல் அவளை முற்றிலும் அடிமையாக்க துடித்தது. அவளை வெறுக்க நினைத்தாலும் அவளது அந்த முரட்டுத்தனமான ஆண்மை அவளுக்குள் ஒரு விசித்திரமான பயத்தையும் அறியாத ஒரு உணர்வையும் ஏற்படுத்தியது. நாளைக்கு காலையில் உன்னை அப்பாவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அங்கே நீ எந்த தில்லாலங்கடி வேலையாவது பார்த்த உன் கண் முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய பிரச்சனையை வர வச்சுடுவேன் என்று எச்சரித்துவிட்டு அவளது நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டான். அந்த முத்தம் அன்பானதாக இல்லை. அது அவளை அதிகாரப்பூர்வமாக தனதாக்கிக் கொண்டதன் முத்திரை. பின் அமைதியாக எழுந்த அவன்
அறையை விட்டு வெளியேறி கதவை பூட்டினான். நிலா கட்டிலில் விழுந்து விம்மி பிடித்து அழுதாள். அவனது இந்த முரட்டுத்தனத்தை நினைத்து அவளுக்குள் கோபம் வந்தாலும் அவளது தந்தை உயிருடன் இருக்க அவன் மட்டுமே காரணம் என்ற நிஜம் அவளை சுட்டது. அடுத்த நாள் காலை ருத்ரன் சொன்னது போலவே நிலாவை தன் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சென்றான். அங்கே அவனது ஆட்கள் படை சூழ நிலா தன் தந்தை தங்கியிருந்த வார்டுக்குள் நுழைந்தாள். மாணிக்கம் ஆக்சிஜன் முகமூடியுடன் படுத்திருந்தார். மகளை பார்த்ததும் அவரது கண்களில் கண்ணீர் விழுந்தது. நிலாமா என்று அவர் பலவீனமாக கூப்பிட நிலா ஓடிச் சென்று அவரது கைகளை பிடித்து கொண்டாள். அப்பா, நான் நல்லா இருக்கப்பா, நீங்க பயப்படாதீங்க என்று தன் அழுகையை அடக்கி கொண்டு போய் சொன்னாள். அப்போது அந்த வார்டின் வாசலில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அங்கே ருத்ரனின் ஆட்களை மீறி கையில் ஒரு போலீஸ் ஃபைலுடன் கம்பீரமாக யூனிஃபார்மில் ஒரு இளம் போலீஸ் அதிகாரி உள்ளே நுழைந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நிலாவின் கல்லூரியின் சீனியரும் அவளை ஒருதலை பட்சமாக காதலித்தவனுமான விக்ரம் ஐபிஎஸ். விக்ரம் நேராக ருத்ரனின் முன்னே வந்து நின்றான். இரு சிங்கங்கள் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டது போல இருந்தது அந்த இடம். விக்ரம் தன் கையில் இருந்த வாரண்டை காட்டி ருத்ரனை பார்த்து, ருத்ரன், கந்துவட்டி, அராஜகம், பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிச்சதை சொல்லி இது எல்லாத்தையும் விட ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணின குற்றத்துக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் என்று சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதும் ருத்ரனின் முகத்தில் கோபம் வரவில்லை, மாறாக ஒரு நக்கல் புன்னகை அரும்பியது. அவன் நிலாவை திரும்பி பார்த்தான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவளுக்குள் விக்ரமை பார்த்ததும் ஒரு விடுதலை உணர்வு வந்ததா அல்லது ருத்ரனின் இரும்பு பிடிக்கு பழகி போய்விட்டாளா என்று அவளுக்கே தெரியவில்லை. ருத்ரனின் சாம்ராஜ்யத்தை விக்ரம் சரிப்பானா அல்லது ருத்ரனின் வலையில் இந்த விக்ரமும் சிக்குவானா என்று நிலா யோசித்து கொண்டிருக்க, நிலா என்ன சொல்லப் போகிறாள் என்று விக்ரமும் ருத்ரனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த மாவட்ட அரசு மருத்துவமனையின் அந்த அவசர சிகிச்சை பிரிவு வார்டே ஒரு யுத்த களத்தைப் போல மாறியிருந்தது. காற்றில் மருந்து நெடியோடு சேர்த்து மரண பயமும் கலந்திருந்தது. மாணிக்கத்தின் முகத்தில் இருந்த ஆக்சிஜன் மாஸ்க் அவரது பலவீனமான மூச்சுக்காற்றால் மங்கலாகிக் கொண்டிருந்தது. தன் ஒரே மகள் நிலா அழுது கொண்டே தன் கைகளை பிடித்திருப்பதை பார்த்த அந்த தந்தையின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து காதோரம் இறங்கியது. நிலாமா என்று அவர் கூப்பிட முயன்ற குரல் அந்த வார்டின் வாசலில் ஏற்பட்ட பயங்கர சலசலப்பில் மூழ்கி போனது. விக்ரம் தன் கையில் இருந்த வாரண்டை ருத்ரனின் முகத்திற்கு நேராக நீட்டி, ருத்ரா, கந்துவட்டி, ஹராஜகம் சொல்லி எல்லா வேலையும் நீ பண்ணியிருக்க, அதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் தான் இது என்று அதிகார தோணியில் முழக்கமிட்டான். ஆனால் அதை கேட்ட ருத்ரன் முகத்தில் எதையும் காட்டாமல் எந்த சலனமும் இல்லாமல் அவனையே மீண்டும் பார்த்தான். பின் அவன் மெதுவாக விக்ரமிற்கு மிக அருகில் வந்து நின்றான். இரு சிங்கங்கள் நேருக்கு நேர் நின்று உரையாடுவது போல் இருந்தது அந்த இடம். ருத்ரன் விக்ரமின் தோளில் இருந்த ஐபிஎஸ் நட்சத்திரங்களை தன் ஒற்றை விரலால் லேசாக தட்டிவிட்டான். ருத்ரனின் கண்கள் விக்ரமின் கண்களுக்குள் ஊடுருவின. விக்ரம், இந்த ருத்ரனை வளைக்க இந்த சட்டம் பத்தாதுடா. அப்புறம் நீ இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நேர்மையா பேச வரலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட இந்த போலீஸ் கார்டை வச்சுக்கிட்டு நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு பின்னாடி இருந்து உன்னை ஆட்ட வைக்கிறது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்று, இந்த ருத்ரனோட எல்லையில் வந்து சட்டம் பேசணும்னா அதுக்கு உனக்கு தகுதி பத்தாது என மிக ரகசியமாகவும் அதே சமயம் கோபத்துடனும் எச்சரித்தான். பின் நிலாவை திரும்பி பார்த்த ருத்ரன், உன் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடியட்டும், அவருக்கு எதனா குறை வந்தது இந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய பிரச்சனை நடக்கும். கதிர், இவளை பத்திரமா கூட்டிகிட்டு போ என்று அதிகாரமாக கூறிவிட்டு விக்ரமை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கம்பீரமாக வாடை விட்டு வெளியேறினான் ருத்ரன். அவனது ஆட்களும் அவனுக்கு பின்னால் அணிவகுத்து சென்றனர். விக்ரம் கோபத்தில் தன் பற்களை கடித்தான். அவனது கைகள் தன் துப்பாக்கியின் பிடியில் இருக்கின. அவன் நிலாவின் அருகில் வந்து, நிலா, பயப்படாத, இந்த ருத்ரனை நான் சும்மா விட மாட்டேன். நீ என் காலேஜ் ஜூனியர், உன்னை நான் காதலிச்சேன்னு தெரியும்ல. உன்னை இந்த நரகத்தில் இருந்து இந்த மிருகத்துக்கிட்ட இருந்தும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அது என்னுடைய பொறுப்பு நிலா. நான் உன்னை கண்டிப்பாக
வீட்டுக்கு கூட்டிட்டு போவேனா இல்லையான்னு பாரு என்றான் விக்ரம். ஆனால் நிலாவின் மனதில் ஏனோ விக்ரமின் வார்த்தைகளை விட தன் தந்தையை காப்பாற்றுவதாக கூறிவிட்டு சென்ற ருத்ரனின் முரட்டுத்தனமான வார்த்தைகளையே பலமாக நம்பினாள். எனவே அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்று விட்டாள். மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பிறகு அந்த பிரம்மாண்ட அரண்மனையில் அடுத்த 2 நாட்கள் மையான அமைதி நிலவியது. ஆனால் அது புயலுக்கு முந்தைய அமைதி என்பதை நிலா அறிந்திருக்கவில்லை. ருத்ரன் சொன்னது போலவே மருத்துவமனையில் இருந்த மாணிக்கத்திற்கு தேவையான அனைத்து உயர்தர சிகிச்சைகளும் அவனது சொந்த பணத்தில் தங்கு தடையின்றி நடந்தன. சென்னையில் சிறந்த இருதய நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிஜம் நிலாவின் நெஞ்சை சுட்டது. தன்னை தன் தந்தையிடம் இருந்து பிரித்து வலுக்கட்டாயமாக தாலி கட்டியவன் இவன்தான். ஆனால் தன் தந்தையின் உயிருக்கு கேடயமாக இருப்பதும் இவன்தான் என்ற முரண்பாடு அவளது மனதை குடைந்தது. அவள் தப்பித்து செல்ல 1000 வழிகள் இருந்தும் தன் தந்தையின் பாதுகாப்பு ருத்ரனின் கைகளில் இருப்பதால் அவள் அந்த சிறையிலேயே அடைந்து கிடந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை அந்த சிறை மெதுவாக அவளது மனதை கவர்ந்து கொண்டிருக்கிறது என்று. அன்று இரவு 10 மணி இருக்கும். அரண்மனையின் பெரிய இரும்பு வாயில் திறக்கும் சத்தம் கேட்டது. நிலா ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். ருத்ரனின் ஜீப் உள்ளே வந்தது. ஆனால் எப்போதுமே கம்பீரமாக இறங்கும் ருத்ரன் இன்று சற்று தடுமாற்றத்துடன் இறங்கினான். அவனது வலது கைப்பக்க சட்டை கிழிந்து அதிலிருந்து இரத்தம் கசிந்தது. பகலில் மதுரை மாரியப்பனின் ஆட்களுடன் ஏற்பட்ட ஒரு பயங்கர மோதலில் அவனுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. நிலாவின் கண்களுக்கு தெரிய அதை பார்த்த நிலா தன்னை அறியாமல் பதறிப்போனாள். இத்தனை நாள் அவனிடம் காட்டும் வெறுப்பு, பயம் எல்லாமே ஒரு நொடியில் மறைந்து போக, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அடைபட்டிருக்கு? அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படி அலட்சியமா இருப்பீங்க என்று ஓடிச் சென்று அவனது காயப்பட்ட கையை பற்றினாள். ருத்ரன் அவளை தன் சிவந்த கண்களால் விசித்திரமாக பார்த்தான். அவனது உதடுகளில் வலி நிறைந்த ஒரு புன்னகை பிறந்தது. ஏனிலா, என் மேல இவ்வளோ அக்கறை உனக்கு? நான் இல்லைனா உனக்கு விடுதலை தானே? இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் அப்பாவை கூட்டிட்டு போயிடலாம்ல. அப்புறம் ஏன் இந்த அழுக எனக்காக என்று தன் முரட்டத்தனமான குரலில் கேட்டான். எனக்கு உங்களை பிடிக்கலதான், நீங்க ஒரு மிருகம்தான். ஆனா உங்களுக்கு எதனானா எங்கள் அப்பாவோட நிலைமை என்ன ஆகிறது? அவருடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நான் எங்கே போவேன்? அதுக்காக தான் இதெல்லாம் என்று நிலா தன் கண்ணீரை மறைக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள். ருத்ரன் அவளது முகத்தை தன் கைகளால் பற்றி தன் பக்கம் பார்க்க செய்தான். அவளது கண்கள் அவனது நெஞ்சில் பதிந்தன. காரணம் எதுவா இருந்தாலும் சரி நிலா, இந்த ருத்ரன் மேலே உன் கைப்பட்டுடுச்சு. இனி நீ வெறுத்தாலும் என்னை விட்டுட்டு ஓட நினைச்சாலும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அவளது நெற்றிக்குள் தன் காயப்பட்ட கையில் இருந்த அந்த கரையோடு சேர்த்து அழுத்தமாக ஒரு முத்தமிட்டான். அவனது அந்த ஆதிக்க காதல் நிலாவிற்குள் ஒரு புதிய உணர்வை அவளை அறியாமல் கொண்டு வந்தது. அது மட்டுமின்றி அவன் மீது ஒரு விசித்திரமான ஈர்ப்பையும் ஏற்படுத்தியது. மறுநாள் மதியம் அரண்மனையின் பிரதான வரவேற்பறையில் ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. ருத்ரன் தன் வலது கையில் கட்டுடன் ஷோபாவில் அமர்ந்து கதிரோடும் மற்ற ஆட்களோடும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தான். மதுரை மாரியப்பனின் ஆட்கள் ருத்ரனின் எல்லைக்குள் நுழைந்து அராஜகம் செய்வதை தடுத்து அவர்களை ஒட்டுமொத்தமாக ஒடுக்க ஒரு மாஸ்டர் பிளான் தீட்டிக் கொண்டிருந்தான். திடீரென அரண்மனையின் பிரதான மரக்கதவுகள் பலத்த சத்தத்துடன் உடைந்து சிதறியது. ஆயுதங்கள் ஏந்திய போலீஸ் படையுடன் விக்ரம் IPS உள்ளே நுழைந்தான். ஆனால் ருத்ரனையும் கதிரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது விக்ரமின் வருகை அல்ல, மாறாக அவனுக்கு பின்னால் கைகளில் ஆயுதங்களுடன் வெறிப்பிடித்த முகத்தோடு நின்றிருந்த மதுரை மாரியப்பனும் அவனது 100கணக்கான ஆட்களும் தான். சட்டத்தின் காவலனாக வந்த விக்ரம் இன்று ஒரு மாஃபியா கும்பல் தலைவனைப் போல் நின்றிருந்தான். ருத்ரன் மெதுவாக எழுந்தான். அவனது காயம் அவனுக்கு வலியை தந்தாலும் அவனது பார்வையில் இருந்த சிங்கம் போன்ற திமிர் குறையவில்லை. விக்ரம், போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு மாஃபியா கும்பலோட கை கோர்த்துக்கிட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் என்னடா? சட்டம் பேசிக்கிட்டு வந்தா உன்னோட அசல் முகம் இதுதானா என்று கதிர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்தபடி கத்தினான். விக்ரம் உறக்க நக்கல் சிரிப்பு சிரித்தான்.
அவனுடைய கண்களில் பணத்தாசையும் வஞ்சகமும் தாண்டவமாடின. ருத்ரா, உன்னை இந்த ஊர்ல இருந்து அழிக்க மாரியப்பன் எனக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்துருக்கான். நியாயப்படி உன்னை என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுதான், அது எனக்கே தெரியுமே. அதான் என்னுடைய பவரை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உன் கதையை முடிக்க போகிறேன். நீ போயிட்டா நிலா என்ன பண்ணுவான்லாம் கவலைப்படாத. முதல்ல உனக்கு குட் பை சொல்லிவிட்டு நிலாவை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போவேன். இன்னைக்கு உன் சாம்ராஜ்யத்தோட முடிவு நாள் என்று விக்ரம் கத்தினான். டேய் விக்ரம், இந்த ருத்ரனோட சாம்ராஜ்யத்தை அழிக்க இந்த உலகத்தில் இன்னும் யாரும் பிறக்கலடா என்று ருத்ரன் கர்ஜித்த அடுத்த நொடி மாரியப்பனின் ஆட்கள் ருத்ரனின் ஆட்களை தாக்கத் தொடங்கினர். அந்த பிரம்மாண்ட வரவேற்பறையே ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. விக்ரமின் ஆயுதத்தின் சத்தமும் அவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்களின் சத்தமும் ஆட்களின் சத்தமும் அந்த அரண்மனையை உலுக்கியது. ருத்ரன் தன் ஒற்றை கையால் மாரியப்பனின் ஆட்களை ஒரு சிங்கத்தைப் போல பாய்ந்து வீழ்த்தினான். அவனது அடி ஒவ்வொன்றும் எதிரிகளின் எலும்புகளை உடைத்தது. ஆனால் சட்டம் பேசிக்கொண்டே விக்ரம் இருட்டில் மறைந்து நின்று ருத்ரனின் கவனக்குறைவை பயன்படுத்தி கொண்டான். ஆம், ஒருவரின் முதுகில் குத்தும் துரோகத்தை செய்ய துணிந்த விக்ரம் தன்னுடைய ஆயுதத்தை ருத்ரனின் முதுகுப்புறம் வைத்து தாக்கினான். பெரும் சத்தத்துடன் அது ருத்ரனை காயப்படுத்தியது. அண்ண என்று கத்திக்கொண்டே ஓடி வருவதற்குள் மாரியப்பனின் ஆட்கள் ருத்ரனை சூழ்ந்து கொண்டு தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி அவனை தாக்கினர். கடுமையாக தாக்கப்பட்ட ருத்ரன் பலத்த காயமடைந்தான். சில நொடிகளில் அந்த முரட்டு நாயகன் தன் முழங்கால்களை தரையில் பதித்து சரிந்தான். அவனது சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரமே அசைந்துவிட்டது போன்ற சூழல் நிலவியது. மாடியில் இருந்து சத்தம் கேட்டு ஓடி வந்த நிலா தன் கணவன் காயங்களுடன் தரையில் சரிந்து கிடப்பதைக் கண்ட அவளுடைய நெஞ்சம் வெடித்தது. தன் இதயமே பிடுங்கி எரியப்படுவது போல அவள் உணர்ந்தாள். உலகமே ஸ்தம்பித்தது போல இருந்தது அவளுக்கு. ஓடி வந்து அவனது தலையை தன் மடியில் தாங்கிக் கொண்டாள். அவனது கைகள் அவனது காயங்களை வருடின. அப்போதுதான் அவளுக்குள் இருந்த அந்த உண்மை விழித்து கொண்டது. தன் வாழ்க்கையை அழித்த இவனை அவள் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக காதலிக்கிறாள் என்று. வாசலில் நின்று கொண்டிருந்த விக்ரம் ஐபிஎஸ் நிலாவை பார்த்து சிரிக்க அது நிலாவின் இதயத்தில் கோபக்கனலை மூட்டியது. சட்டம் பேசிக்கொண்டே ஒரு மாஃபியா கும்பலோடு கைகோர்த்து முதுகில் குத்தும் துரோகத்தை செய்த இந்த விக்ரமை அவளால் சும்மா விட முடியாது என்ற வெறி அவளுக்குள் பிறந்தது. ஆனால் இதை அறியாத விக்ரம் நிலாவை பார்த்து, வா நிலா, அதான் இவன் இல்லைல்ல, நான் அவனை பார்த்துக்கிறேன், வா என் கூட என்று அழைக்க நிலா அவனை தலை நிமிர்ந்து பார்க்க அவள் சொல்லப்போகும் முடிவிற்காக அங்கே விக்ரமும் இங்கே ருத்ரனும் காத்து கொண்டிருந்தனர். இனி என்ன நடக்கும்? நிலா விக்ரமுடன் செல்வாளா அல்லது ருத்ரனிற்கு எதிராக அவன் செய்த துரோகத்திற்கு பழித்திருப்பாளா? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.